ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஐ ஏஜென்ட். இதில் வந்து லாங் ஜெயின், லேங்கிராப், கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் ஏஐ ஏஜென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 2 டூல் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டூல் வந்து பார்த்திங்கன்னா வெதர் டூல், செகண்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி டூல். ஸோ நம்ம ஒரு சிட்டி நேமை பாஸ் பண்ணி கரண்ட்டு டெம்பரேச்சர் என்னென்னு நம்ம வந்து கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரன்சி டூல். இதில் வந்து ஒரு $100 இன்றைய மதிப்பு இந்தியன் ருபீஸ்க்கு என்னென்னு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான கரெக்டான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுக்கான டெமோவை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கரன்சி ரிலேட்டட் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். நான் ஒரு $100 பாஸ் பண்ணி இந்தியன் ருபீஸ்க்கு இன்றைய ரேட்டு என்னென்னு நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் _கரன்சி இந்த டூலை தான் பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டு தான். இப்போ நம்ம வந்து கோடிங் பார்ட்டுக்குள்ளார போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லைன் லாங் ஜெயின், லேங்கிராப், ரெக்வஸ்ட் ஏபிஐ, ஸ்ட்ரீம்லீட் இது எல்லாமே நான் வந்து கால் பண்ணியிருக்கிறேன், அதாவது இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாடில் வந்து ஒரு மாடல் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ட் ஆந்த்ரோபிக். இதில் வந்து மாடல், டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டோக்கன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒரு எல்எல்எம் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டூல்ஸ், வெதர் டூல். இந்த டூலில் ஒரு சிட்டி, அதாவது சென்னை அல்லது மும்பை பாஸ் பண்ணி அந்த சிட்டி நேமை பாஸ் பண்ணி அந்த சிட்டிக்கு உண்டான தற்போதைய வெதர் என்னென்னு நான் கேட்டேன்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா request.get இது வந்து ஒரு ஏபிஐ இதை கால் பண்ணுறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஐ வந்து கால் பண்ணுறேன். அதில் வந்து பேராமீட்டராக வந்து சிட்டி, கவுண்ட், ஃபார்மேட் இது எல்லாம் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி ஃபைனலாக வந்து நமக்கு வந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட் இது ரெண்டுமே கிடைக்கும். இது ரெண்டையும் எடுத்து நெக்ஸ்ட் ஏபிஐயில் நான் பாஸ் பண்ணுறேன். அதாவது லைன் நம்பர் 57 request.get அதில் வந்து ஒரு ஏபிஐ, தேர்ட் பார்ட்டி ஏபிஐ வந்து நான் கால் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பேரம்ஸாக வந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட், கரண்ட்டு. ஸோ அந்த 3 பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த 3 பேராமீட்டரும் எங்கேருந்து கிடச்சுன்னா மேலே இருக்கிற ஏபிஐலேருந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட் கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து செகண்ட் ஏபிஐயில் பாஸ் பண்ணி நமக்கு பாஸ் பண்ண பிறகு இதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதாவது நம்ம சென்னைன்னு பாஸ் பண்ணோம்னா சென்னைக்கான கரண்ட் டெம்பரேச்சர் என்னென்னு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்டு டூல் வந்து பார்க்க போகிறோம், அதாவது கரன்சி டூல். ஸோ இந்த கரன்சி டூலில் அமௌண்ட் ஃப்ரம் கரன்சி டு கரன்சி பாஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் $100 how much is it in INR? INR மீன்ஸ் இந்தியா. அதாவது $100 கன்வெர்ட் பண்ணால் இந்தியன் ருபீஸு எவ்வளோ கிடைக்கும்னு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் வந்து அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100ன்னு உட்காரும், ஃப்ரம் கரன்சியில் யூஎஸ்ஏன்னு உட்காரும், டூ கரன்சியில் ஐஎன்ஆர்னு உட்காரும்.
ஸோ பாஸ் ஆகும். பாஸ் பண்ணி லைன் நம்பர் 80 இதில் வந்து ஒரு ஏபிஐ தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் டாட் கெட் இது வந்து பைத்தானோட ஒரு ஃப்ரேம்வொர்க். ரெக்வஸ்ட் டாட்டுங்கிறது பைத்தானில் ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ இதை பாஸ் பண்ணி இந்த ரெக்வஸ்ட் டாட் கெட்டுங்கிறது வந்து ஒரு ஏபிஐ பாஸ் பண்ணி ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இதில் வந்து ஏபிஐ டாட் ஃப்ராங்க் பர்தர் டாட் ஏபிபி டாட் லேட்டஸ்ட்னு ஒரு ஏபிஐ நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து பேராமீட்டரா அமௌண்ட் ஃப்ரம் கரன்சி டு கரன்சி இதில் இந்த 3 பேராமீட்டரும் இந்த ஏபிஐயில் நான் பாஸ் பண்ணி நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக என்ன ஆகும்னா $100 இந்தியன் ருபீஸ்க்கு கரண்ட் டைம் அது டுடே டேட் கரண்ட் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான கரன்சி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த டூலோட பர்பஸ். இதை வந்து இந்த டூல் இல்லாமல் நம்ம டைரெக்டாக கிளாடில் போய் கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா கிளாடில் வந்து லேட்டஸ்ட் கரண்ட் ரெக்கார்டு வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தப்பான ரிசல்ட் தான் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து ஒரு டூல் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி மேலே வந்து டூல்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு ஏபிஐ மூலமாக அதுக்கான ஆன்சர் வந்து ஜெனரேட் பண்ணுறோம். கொஸ்டின் கேட்டால் அதுக்கான ஆன்சர் ஜெனரேட் பண்ணுறோம். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன் நம்பர் 100ல் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். டூல்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்து கெட் வெதர் கன்வெர்ட் அண்டர்ஸ்கோர் கரன்சி இந்த ரெண்டு டூலையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது எதுக்காக இது ஆட் பண்ணுறேன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து 2 டூல் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு ப்ராஜெக்டில் 10 டூல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியில் நம்ம வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து லைன் நம்பர் 109ல் எல்எல்எம்ங்கிறது மேலே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் சாட்பாட் ஆந்த்ரோபிக். ஸோ அந்த எல்எல்எம்முக்கு வந்து இந்த டூலை வந்து பைண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த டூல் வந்து 2 டூல் இருக்குதுன்னு நம்ம வந்து எல்எல்எம்முக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். எல்எல்எம் டாட் ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் டூல்ஸ் இதில் வந்து மேலே இருக்கிற 2 டூலையும் இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட். அதாவது இந்த சாட்பாட்டோட என்ன பர்பஸ் எப்படி ரிசல்ட் ஜென்ரேட் ஆகணும்னு இதில் வந்து ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் ஏ ஹெல்ப்ஃபுல் ஏஐ ஏஜென்ட் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து கன்வெர்ட் அதாவது கரன்சி ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டதுன்னா கரன்சி டூல் வந்து கால் பண்ணி அதுக்கான ஆன்சர் ஜென்ரேட் பண்ணு. வெதர் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டால் அதுக்கான டூலை கால் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டுமே இல்லாமல் ஜென்ரலாக கொஸ்டின் கேட்டோம்னா டேரெக்டாக இல்லை நம்ம கால் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 106 அதாவது லைன் நம்பர் 156ல் டூல் நோடுன்னு கொடுத்துருக்கேன். இந்த டூல் நோடு தான் எந்த டூல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு இதை டிசைட் பண்ணோம். அடுத்து வந்து லேங்கிராப் அதாவது ஸ்டேட் கிராப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்டு பண்ணுறோம். ஆடு நோடு ஆடு எட்ஜ் இது எல்லாமே நம்ம இது பில்டு பண்ணுறோம். ஆடு நோடுங்கிறது இன்ஜெக்ட் பண்ணுறது. நம்மக்கிட்ட என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது எந்த மெத்தட் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஆடு எட்ஜுங்கிறது இந்த நம்ம சாட்பாட்டில் கொஸ்டின் கேட்டால் எந்த டூல் அல்ல எந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் ஆகணும்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டார்ட்டுன்னு கொடுத்து கீழே வந்து ஏஜென்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஏஜென்ட் டூல் தான் ஃபஸ்ட்டு வந்து கால் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைன் நம்பர் 105ல் கண்டிஷன் அதாவது டூல் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டோம்னா டூல் கால் பண்ணு இல்லைனா எண்டு ஸ்டேட்மெண்ட் போயிருன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா லேங்கிராப் இதில் லாங் ஜெயின் லேங்கிராப் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். லேங்கிராப் எதுக்காகனா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேண்டி அதாவது எந்த டூல் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்காக
லைன் கிராப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ லைன் நம்பர் 108 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். அதாவது இந்த சார்ட் பாட்டை ரன் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா த ஸ்டார்ட் கீழே என்ன பன்சன் கொடுத்துருக்குறோமோ அதுதான் கால் ஆகும். இப்போ 106 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜென்ட் நோடு, ஸோ இதுதான் கால் ஆகும். ஸோ இதுதான் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 105ல் 185ல் ஆடு அண்டர் ஸ்கோர் கண்டிஷன் அண்டர் ஸ்கோர் எஜ், இது வந்து ஒரு இப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதாவது டூல்ஸ் ஒரு ஏபிஐ கால் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து டூல்ஸாக இருந்ததுன்னா டூல் பன்சனை கால் பண்ணு இன்னும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். இல்லைனா வந்து எண்டு பன்சனுக்கு போகணுன்னு சொல்கிறேன். இது வந்து யூஐ கோடிங் லைன் நம்பர் 1216. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ கோடிங் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து யூஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் அல்லது ரியாக்ட் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே டெமோ பர்பஸ்க்கு வேண்டி ஒரு ஸ்ட்ரீம் லீட்டை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீம் லீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டின் வந்து கிராப் டாட் இன்வோக் இந்த இடத்துல தான் கால் ஆகும். இந்த இடத்துல கிராப் டாட் இன்வோக் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற டூல்ஸ் பன்சன் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அது எந்த டூல் வந்து ஃபஸ்ட்டு கால் ஆகணும்னு அதை டிசைட் பண்ணி அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் கீழே ஏஜென்ட் கொடுத்துருக்கேன். இந்த டூல் தான், அந்த ஏஜென்ட்டுங்கிற டூல் தான் கால் ஆகும். ஏஜென்ட்ங்கிறது டூல் கிடையாது, அது ஒரு மெத்தடு. ஏஜென்ட் அண்டர் ஸ்கோர் நோடு. ஸோ இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மெத்தடு. இந்த சாட்பாட்லேயே ஒரு மெயினான மெத்தடு இந்த மெத்தடு தான். ஸோ இதில் தான் வந்து நம்ம என்ன கொஸ்டின் கூட கொடுக்குறோமோ அந்த கொஸ்டின் வந்து இங்கே தான் பாஸ் ஆகும். பாஸ் பண்ணி அதுக்கான என்ன ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்கேன். ரோல் வந்து சிஸ்டம் கொடுத்துருக்கேன். கண்டென்ட் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்கேன். மெசேஜ் வந்துங்கிறது நம்ம என்ன கொஸ்டின் யூஏல கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணுறோமோ அந்த கொஸ்டின் வந்து இங்கே வந்து உட்காரும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நான் ஆல்ரெடி வந்து எல்என்எம் அண்டர் ஸ்கோர் வித்து அண்டர் ஸ்கோர் டூல்ஸ் இதில் வந்து 2 டூலையும் நான் எல்என்எம் கூட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன கொஸ்டின் கேட்டோன்னா அதாவது கரன்சி ரிலேட்டடோ அல்லது வெதர் ரிலேட்டடோ கொஸ்டின் கேட்டானா இந்த எல்என்எம் வந்து கால் பண்ணி அது எல்என்எம்ங்கிறது ஏஐ. ஸோ இந்த எல்என்எம் வந்து கால் பண்ணி ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கான ரிசல்ட் என்ன ஜென்ரேட் ஆகும்னா கரன்சி ரிலேட்டட் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டோம்னா கரன்சி என்ன அந்த டூல் நேம் வந்து ரிட்டர்ன் ஆகும். இல்லைனா வந்து வெதர் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டோம்னா வெதர்னு ஸோ அந்த டூலோட நேம் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்கு வேண்டி தான் இந்த ஏஜென்ட் அண்டர் ஸ்கோர் நோடு இந்த மெத்தடு. இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் கால் ஆகும். ஃபஸ்ட் டைம் வந்து அதாவது என்ன டூல் கால் பண்ணணும்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். செகண்ட் டைம் வந்து அந்த டூலை கால் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டு இங்கே வரும். இங்கே வந்து என்ன நடக்கும்னா அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு வெதர் சென்னைன்னு கொடுத்து சென்னையோட வெதர் வந்து நமக்கு டெம்பரேச்சர் கிடச்சிரும். அந்த டெம்பரேச்சர் இங்கே கிடச்ச உடனே அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதை ஃபார்மேட் பண்ணும். ஃபார்மேட் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் வந்து 2 டைம் காலாகும். ஃபஸ்ட் டைம் வந்து டூல் நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். செகண்ட் டைம் வந்து ஆன்சரை வந்து ஃபார்மேட் பண்ணி நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். அது லைன் நம்பர் 217ல் ஃபைனலாக ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ 223 இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மெசேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட்டாக வரும். அதுலேருந்து லாஸ்ட்டு மெசேஜ் அதாவது கண்டென்ட் வந்து எடுக்கணும். ஸோ அந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன கொஸ்டின்களை கொடுத்து என்ன ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆனதோ அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே வந்து கால் ஆகும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ். இந்த டூல் கால் ஆகியிருந்ததுன்னா, அந்த டூல் வந்து என்ன டூல்னு ஸோ அதுக்கான நேமையும் நம்ம வந்து யுஏல பைண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த 2 மெத்தடும் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து யுஏக்கு போயிடலாம். யுஏல குடுக்குற கொஸ்டின் வந்து ரன் அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் இந்த மெத்தட தான் கால் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம். டீபக் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஈஸியா இந்த கோட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். அதாவது $100 வந்து இந்தியன் ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீபக் ஆவுது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்எல்எம் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு, செகண்ட் வந்து டூல் வந்து கால் பண்ணுறேன். டூல் வந்து கால் தான் பண்ணுவேன். டூல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். டூல் வந்து நம்ம கொஸ்டின் கேட்கும்போது தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேங் கிராப் இது எல்லாமே பில்ட் ஆகுது. ஆட் நோடு, ஆட் எட்ஜ் இது வந்து எல்லாமே வந்து பில்ட் ஆகுது. அதாவது கால் ஆகுது. கால் பண்ணிவிட்டு ஃபைனலாக யுஐஎன் கோட் வந்து கால் ஆகுது. இந்த யுஐ கோடில் நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து இங்கே எதை வரும். அதாவது ஐ ஹாவ் ஏ $100 ஹோ மச் இஸ் இட் இன் ஐஎன்ஆர்னு அந்த கொஸ்டின் நான் வந்து யுஏல கேட்டது. ஸோ அந்த கொஸ்டின் வந்துடுச்சு. இந்த கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட். ஸோ இந்த மெத்தடுக்கு கால் ஆகும். ஸோ நான் சொன்னது மாதிரியே அந்த ரன் அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் மெத்தட் கால் ஆகுது. ஸோ இங்கே வந்து டிசைட் பண்ணோம். அதாவது நம்ம ஏற்கனவே லேங் கிராப்பில் வந்து டூலு, பன்ஸ்ன்னு எல்லாமே நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணி எந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு கால் ஆகும்னு நான் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே தான் வந்து டிசைட் ஆகும். அந்த கொஸ்டினுக்கு கேட்ட உடனேயே ஏஜென்ட் அண்டர்ஸ்கோர் நோடு இந்த மெத்தட் தான் கால் ஆகணும்னு கால் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வரும். இந்த கொஸ்டினுக்கு என்ன டூல் வந்து ரிட்டர்ன் ஆகணும்னு நமக்கு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வரும். ரோல் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து கன்வெர்ட் அண்டர்ஸ்கோர் கரன்சி. ஸோ இந்த டூல் தான் கால் ஆகணும். நான் கேட்ட கொஸ்டினுக்கு இந்த டூலை கால் பண்ணி தான் ரிசல்ட் ஜென்ரேட் ஆகணும்னு அதுக்கு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த டூல் நான் சொன்ன டூலையே வந்து கால் ஆகுது. அதாவது அமௌண்ட் ஃப்ரம் கரன்சி டூ கரன்சி இதை கால் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதாவது 9592ன்னு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டை மறுபடியும் இதே சேம் மெத்தடுக்கு கால் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்கும்னா, நமக்கு ஜஸ்ட் நம்பர் தான் கால் ஆனது. நம்பர் தான் நமக்கு கிடச்சிது. ஸோ அந்த நம்பர் வந்து ஃபார்மேட் பண்ணும். அதாவது எல்லாருக்கும் புரியிற மாதிரி அந்த கரன்சியோட ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஃபார்மேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ ஃபார்மேட் பண்ண பிறகு எப்படி நமக்கு ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு $100 இஸ் ஈக்குவல் டு 9592ன்னு ஒரு ஃபார்மேட் பண்ணி ஒரு ஃபார்மேட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுஏலேருந்து பைண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான கோடை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன்.
ஸோ அந்த கோடை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ஃபைனலாக.